ஒரு தடவை பத்திரிகைக்காரங்கள்லாம் கலைஞர்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, யாரை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்கன்னு கேட்குறாங்க பத்திரிகைக்காரங்க. கலைஞர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக என்னை விட ஒரு பெரிய அரசியல் தலைவர், குடியரசுத் தலைவர் அல்லது மிகப்பெரிய பணக்காரரை பார்த்து நான் பொறாமப்படுறேன், அல்லது என்னை விட பெரிய இலக்கியவாதியை பார்த்து நான் பொறாமப்படுறேன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் தலைவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் யாரை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள்? தலைவர் சொன்னார், இன்னும் பிறக்காதவர்களை நினைத்துத்தான் நான் பொறாமைப்படுகிறேன் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் பிறக்காதவர்களை ஏன் நான் பார்த்து பொறாமப்படுறேன்னா, இனிமேல் அவங்களுக்கு இவ்வளோ வாழ்க்கை இருக்கே, நம்மளும் அதே மாதிரி இன்னொரு தடவை பிறந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறத நினச்சி சொன்னார். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் சந்திக்க விரும்பி சந்திக்க முடியாமல் போன நபர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் யாராவது ஒரு அமெரிக்க அதிபர் யாராவது ஒருத்தரை சொல்லுவாருன்ட்டு பத்திரிகைக்காரங்களாம் இப்படியே வாயை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் சந்திக்க விரும்பி சந்திக்க முடியாமல் போன நபர் கடவுள் அப்படிங்கிறார். உடனே பத்திரிகைக்காரங்களாம், ஐயோ இப்படி ஒரு பதிலை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. அப்பயும் இன்னொரு பத்திரிகைக்காரன் கேட்குறான், அப்படியே கடவுளை சந்தித்தால் என்ன கேட்பீங்கிறார். உடனே அதுக்கும் பதில் சொல்கிறாரு, நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு பல பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து அதுக்கு விளக்கம் கொடுப்பீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இருக்கார். பத்திரிகைக்காரங்க அசந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொன்னால், எப்போதும் என் இதயத்தில் இருக்கும் பேரறிஞர் அண்ணாவிடமிருந்து நான் பெற்ற கல்வியினர். அந்த மாதிரி ஒரு அழகான தமிழை எளிமைப்படுத்தி ரசிக்கும்படி பேசக்கூடியது ஒரு மிகப்பெரிய கல்வி. மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவை படையெடுத்து வந்த சமயத்தில் ஒரு ஞானியை சந்திக்கணும்னு நினச்சிருக்கேன். வெறுமேலோடு உட்காந்துருக்கார் அவர். அவரை பார்த்துட்டு எல்லாரும் அவர்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்டுட்டு போகிறாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் அவரை சந்திக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போகிறாரு, மாவீரர் அலெக்சாண்டர் பராக் பராக் பராக். அந்த ஞானி இப்படியே அமைதியாக உட்காந்துருக்கார். வந்து அலெக்சாண்டர் கேட்குறார், உன்னை எங்கள் நாட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கேன், வர்றையா அப்படிங்கிறாரு. அவர் அதெல்லாம் வர முடியாது, நீ கூப்பிட்டுங்கிறதுக்காக வர்றதுக்கு நான் என்ன இவனா, வர முடியாதுங்கிறார். பேசுகிறது யார்கிட்ட தெரியுமா? உலகத்தையே கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற மாவீரன் அலெக்சாண்டர். முடியுமா முடியாதா? முடியாதுங்கிறார். கோபம் வந்துருச்சு. நினச்சா இப்போ உடனே நான் கொன்ற முடியும், கொன்று விடுவேன், வர்றியா இல்லையாங்கிறார். அப்போ அந்த ஞானி சொல்லியிருக்காரு, நீலாம் ஒரு வீரனாயா, என்னைய போய் கொல்றேங்கிறிய, உன்னை நீ போய் கண்ணாடியில் பாரு, மிகப்பெரிய கவசம் போட்டிருக்க, இரும்பில் தொப்பி வச்சுருக்க, கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை வச்சுருக்க, இந்த பக்கம் கேடயத்தை வச்சுருக்க, இவ்வளவுத்தையும் வச்சுக்கிட்டு நீ என்னை பார்க்க வந்திருக்க. ஆனால் நான் வெறுமேலோடு உட்காந்துருக்கேன், நீ வீரனா நான் வீரனான்னு கேட்டார். அலெக்சாண்டர் ஆடி போயிட்டான். உண்மையிலே அந்த மனிதனின் மனபலத்தை பார்த்து, இந்தியர்கள் உடல் பலத்தில் குறைந்திருந்தாலும் மனபலம் மிக்கவர்கள் சொல்லி அலெக்சாண்டர் அன்னைக்கு முடிவு பண்ணான். இதுக்கு பேர் தான் கல்வி. இளைஞர்களுடைய நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது கல்வியா, பொருளாதாரமா, கலாச்சாரமா? என்னுடைய ஒரு சிந்தனை வரிகளை பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். படித்தவன் பயன்பெறுகின்றான் பல வேளைகளில், படிக்காதவன் பயன்படுத்தப்படுகின்றான் பல கடைகளில். பின்பு படிக்கின்றான் பயன்படுத்திய அக்கடைகளில், பின்பு படித்தவனாய் பார்க்கப்படுகின்றான் பல பார்வைகளில். இது யாருக்கு இது அம்பானிக்கு பொருந்ததோ இல்லையோ, அரசியல்வாதிகளுக்கு நல்லா பொருந்தும். அது மட்டுமல்ல, பொருளாதாரம் தான் தேவைன்னு சொல்லி வந்து பேசிட்டு போனாங்க. அதாவது படிக்காதவன் பள்ளிக்கூடத்தை கட்டுறான், படித்தவன் பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கான் அப்படின்னு. இவன் படித்த ஏட்டுக்கல்வி இவனை பாடம் எடுக்க செய்தது, இவன் படித்த யதார்த்த கல்வி இவனை கல்லூரி எழுப்ப செய்ததுங்க. இதுதான் காரணம். ரெண்டுமே கல்விதான். அதே போல கல்விதான் வாழ்வுங்கிறனால கல்வியை தேடுவது கடமை, சீன தேசம் சென்றாலும் நீ சீரான கல்வியை தேடுன்னு சொன்ன ஒரு நபிகள் நாயகம். அதே போல நீங்க கேட்கலாம், தமிழக முதல்வர்கள் எல்லாம் எங்க படிச்சாங்க, அவர்களுடைய வாழ்வை கல்வியா தீர்மானிச்சிச்சு அப்படின்னு. அவர்களுடைய வாழ்வையும் கல்விதான் தீர்மானித்தது. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான்,
கரும வீரர் காமராஜர், சிறை சென்றாலும் அங்கும் உள்ளிருந்து படித்தவர் காமராஜர். அதே போல தினம்தோறும் புத்தகத்தை படிப்பவர் நம்முடைய எம்ஜிஆர். அதே போல தான் மற்றும் கற்கக்கூடிய கல்வி போதாது, எனக்கு பின்னாடி வரக்கூடிய சமூகமும் கற்க வேண்டும் நினைச்சவர் நம்மளுடைய டாக்டர் கலைஞர் ஐயா. தூய தமிழில் இருந்த நமக்கு புரியாத தமிழை எளிய மொழியில் தந்தவர் தாங்க டாக்டர் கலைஞர் ஐயா. இன்னைக்கு பல மணி நேரம் நின்று வணங்குவதை விட 1 மணி நேரம் அவன் நின்று கற்பது சிறந்ததுன்னு சொன்ன ஒரு நபிகள் நாயகம். காரணம், கல்விதான் எந்த மனிதனுடைய வாழ்வாக இருந்தாலும் தீர்மானிக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தாங்க இப்படிலாம் சொன்னாங்க. இவங்க பேசினாங்க கலாச்சாரம் பொருளாதாரம்னு. இது ரெண்டும் யாருனால் உருவாக்கப்பட்டது? மனிதனால் தான் பொருளாதாரமும் கலாச்சாரமும் உருவாக்கப்பட்டது. ஆனால் கல்வி மட்டும்தான் படைத்தவன் நம்மை படைக்கும் போதே அவன் கொடுத்த மிகப்பெரிய வரம். அது மட்டுமா, இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வை கல்வி தீர்மானிக்குது அப்படிங்கிறது ஏராளமானவர்களுக்கு தெரியும். ஐயா, கல்வி ஒருவனுக்கு உயிரையே தரும் அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்வி ஒருவனுக்கு உயிரை தருவதை விட உயிரை எப்படி பாதுகாப்பது என்பதை சொல்லிக் கொடுப்பது கல்வி. அதான் ஐயா, ஒரு அரசன் காலையில் எழுந்து காலை பொழுது நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு வெளியே வந்து நல்லவங்களுடைய மூஞ்சியில முழிக்கணும்னு நினச்சி வெளியே வர்றான். வந்தால் ஒரு இளைஞன் கடந்து செல்றான். அவனுடைய மூஞ்சியை பார்த்து விட்டு இவன் திரும்பக்கூடிய நேரத்தில் இவனுக்கு அடிபடுது. அடிபட்ட உடனே இவன் தன்னுடைய பணியாட்களை அழைக்கின்றான். விரைந்து வருகின்றார்கள் பணியாட்கள். அரசனே, உன்னுடைய ஆணைக்கு நாங்கள் இணங்குகின்றோம்ங்கிறான். உடனே அரசன் சொன்னான், நான் பார்த்த இந்த இளைஞனை, நான் முடித்த இந்த இளைஞனை நீங்கள் அழைத்து வாருங்கள்னு சொன்னா உடனே அந்த இளைஞன் அழைத்து வரப்பட்டான். வந்த உடனே இளைஞன் கேட்டான், அரசே, நான் எந்த தவறுமே செய்யவில்லையே, என்னை ஏன் அழைத்து வரப்பட்டீர்கள் என்று கேட்டான். கேட்ட உடனே அந்த அரசன் சொன்னா, உன்னுடைய மூஞ்சியில முழிச்சனால தான் இன்னைக்கு என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு, அதனால நீ உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னா. உடனே அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். என்னடா காரணம் அப்படின்னு உடனே அரசன் கேட்க இந்த இளைஞன் சொன்னா, என்னோட மூஞ்சில முடிச்ச உங்களுக்கே இந்த நிலைமைன்னா உங்களுடைய மூஞ்சில முடிச்ச எனக்கு நிலைமையை பார்த்தீங்களா, உயிரே போக போகுதுன்னா. ஆக அந்த நேரத்தில் படிக்காத அரசனை சிந்திக்க வைத்தது கல்வி. அதே போல உயிர் போகக்கூடிய நிலைமையில் அந்த இளைஞனை காப்பாற்றியது கல்விதாங்க. இந்த கல்லூரியில் படித்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போறாரு. அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, என்ன உங்கள் நாட்டில் பெண்கள்லாம் கை கொடுக்க வந்தால் வணக்கம் சொல்கிறாங்க, எங்கள் நாட்டில் பாருங்கள் நாங்கள்லாம் கையை கொடுத்தோம்னா பெண்கள் அப்படியே கையை கொடுப்பாங்கன்னு. அழகாக இவர் திருப்பி கேட்டிருப்பாரு, உங்கள் நாட்டு மகாராணி யார்? எலிசபெத் ராணிக்கிட்ட போய் உன்னால் கை கொடுக்க முடியுமா? முடியாது. அது எப்படி கொடுக்க முடியும்? அவங்க தான் மகாராணியாச்சே. ஏய், உன் நாட்டில் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் மகாராணி, ஆனால் என்னுடைய நாட்டில் ஒவ்வொரு பெண்ணும் மகாராணின்னு சொன்னா. இதைத்தாங்க ஐயா சொல்கிறேன் கலாச்சாரம்னு. இந்த பண்பாடோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எத்தனை பெண்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு காது குத்துன்னு ஒரு நிகழ்ச்சி, தாய் மாமனுக்கு ஒன்றுமே இருக்காது, வசதி இருக்கோ இல்லையோ, இவன் கோட்டீஸ்வரியா கூட இருப்பா, ஆனால் தாய் மாமா மடியில் உட்காத்தி வச்சு தான் காது குத்தணும் பிள்ளைக்குன்னு சொன்னா இந்த பண்பாடு இன்னைக்கு வரைக்கும் நாம கடைப்பிடிக்கிறோமா இல்லையா? இந்த பணத்தை பற்றி அவ்வை அழகாக சொல்லியிருப்பா, பாடுபட்டு பணத்தை சேர்த்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போன பின்னே யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணத்தை. இப்பேற்பட்ட பணத்தை வச்சுக்கிட்டு இன்றைய இளைஞர்கள் எந்த நல்ல வழியை காண போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஒருபோதும் முடியாது. லால் பகதூர் சாஸ்திரி கிட்ட கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் கல்ச்சர்? ஒரே ஒரு அதை சொல்றார், அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை இளைஞர்கள் அக்ரிங்கிற ஒரு படிப்பை எடுத்து படிச்சுட்டு இருக்கிறான்னு சொன்னா கலாச்சாரத்துக்கு என்னுடைய இளைஞன் திரும்பி வந்துட்டு இருக்கிறான். ஏன்னா அதுதான் நல்வழிப்படுத்தணும் ஐயா. இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு பேங்க் மேனேஜர் 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் நான். 80,000 சம்பளம் வாங்கின பேங்க் மேனேஜர் இந்த வேலையை விட்டுட்டு 10 மாட்டையும் 10 ஏக்கராவையும் பார்த்துட்டு இருக்கிறான்னு சொன்னா நிச்சயம் கலாச்சார மாணவர்கள் மனதில் விதைக்கப்பட்டிருக்கு. பாரதிதாசன் சொன்னான், ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமான்னு சொல்லுவான். புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, வரல் நிலம் கண்கள்
குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும்? அவள் இருக்கின்றாள் என்பதொன்றேன்னு சொன்னா பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. கணவனும் மனைவியும் வாழ்கின்ற இந்த முறை உலக நாடுகளே நம்மளை திரும்பி பார்க்க வச்சதுன்னு சொன்னா நம்முடைய குடும்ப அமைப்பு ஐயா. அந்த கலாச்சாரமும் பண்பாடும் தான் இந்தியாவை உலக நாடுகளுக்கு முன்னிலைப்படுத்துச்சுன்னு சொன்னா விவேகானந்தர் ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போறாரு. அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, எங்கள் நாட்டில் நாங்கள் ஆணும் பெண்ணும் எப்படி போகிறோம்? 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு எப்படி ஜாலியாக நடந்து போகிறோம். அது என்ன உங்கள் நாட்டில் ஆம்பளைங்கள்லாம் முன்னாடி போகிறீங்க, பெண்கள்லாம் ஒரு 10 அடி தூரத்தில் வராங்க? அழகாக ஒரு பதில் சொல்கிறார் விவேகானந்தர். யோ, ஒன் நாட்டில் நீ பிடிச்சிட்டு போகிற பொம்பளை கையை விட்டுட்டுனா வேறு என் கூட போயிடுவா. ஆனால் என்னோட நாட்டில் நான் எவ்வளோ தூரம் போனாலும் என் பொண்டாட்டி என் பின்னாடியே வருவான்னு சொன்னா இதுதாங்க என் பண்பாடு, இதுதாங்க என் கலாச்சாரம். இந்த கலாச்சாரமும் பண்பாடும் இன்றைய இளைஞர்களுக்கு போய் சேர்ந்தால் மட்டுமே நல்வாழ்வு வாழ முடியும் நிறைவாக. இந்த கலாச்சாரம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? இன்னைக்கு மனிதன் சொன்ன பாதையை மறந்து வெகு தூரம் வந்ததுனால தான் இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இளைஞர்களின் நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது கலாச்சாரமே என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. ஐயா, ஒரு பாட்டு ஒன்று பாடுறேங்க ஐயா. பள்ளிக்கூடம் போயிடணும், பட்டம் பல வாங்கிடணும். பள்ளிக்கூடம் போயிடணும், பட்டம் பல வாங்கிடணும். கல்லூரி வரைக்கும் நான் படிக்கணும். கல்லூரி வரைக்கும் நான் படிக்கணும். கல்வி வானில் சிறகடித்து பறக்கணும். நானோ கல்வி வானில் சிறகடித்து பறக்கணும். ஒரு ஏழையினுடைய முன்னேறத்துக்கு கல்வி முக்கியன்றத அவங்க எப்படி தெரியுமா ஐயா பாடுறாங்க? என்ன ஆட்டம் பிள்ளைங்கள் எல்லாம் என்னம்மா படிக்குதுங்க, என்ன ஆட்டம் பிள்ளைங்கள் எல்லாம் என்னம்மா படிக்குதுங்க. எட்டறிவு எழுத்தறிவு எனக்கும் வேணுமுங்க. எட்டறிவு எழுத்தறிவு எனக்கும் வேணுமுங்க. ஏழையின் வாழ்க்கை இங்கு உயரணும். ஏழையின் வாழ்க்கை இங்கு உயரணும். அதற்கு ஏனியா 8 கல்வி உதவணும். அதற்கு ஏனியா 8 கல்வி உதவணும். ஐயா, ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. பணக்காரர்களின் குழந்தைகள் வளர்ந்து பிறக்கின்றன, ஏழைகளின் குழந்தைகளோ பிறந்து வளர்கின்றன. எப்படி என்று நீங்க கேட்டீங்கன்னா, பணக்காரர்களிடமோ லட்சுமி தேவி உள்ளார், ஏழைகளிடமோ சரஸ்வதி தேவி தானுங்கள் ஐயா உள்ளார். அதனால தான் ஏழைங்க படிச்சு முன்னேறி வராங்க ஐயா. கல்வி ஒருவருடைய அறியாமை கண் போக்கக்கூடியதுங்க ஐயா. கல்வி மட்டுமே ஒரு மனுஷனுக்கு முக்கியமானதுங்க ஐயா. பொருளாதாரம் சொல்றீங்க, அப்படியாப்பட்ட பொருளாதாரத்துக்கு அடிப்படையே கல்வி தான் நான் சொல்றேங்க ஐயா. கல்வி இல்லைன்னா ஏதுங்க ஐயா பொருளாதாரம்? எந்நாட்டில் கல்வி நிலை குறைந்து காணப்படுகிறதோ அந்நாட்டில் பொருளாதாரமும் சரிந்து காணப்படும். எந்நாட்டில் கல்வி நிலை உயர்ந்து காணப்படுகிறதோ அந்நாட்டிலும் பொருளாதாரம் உயர்ந்து தான் ஐயா காணப்படும். கல்வியின் பெயரை சொல்லி வேண்டாலும் ஏமாத்தலாம். கல்வி ஒரு பொழுதும் பிறரிடம் ஏமாத்துவதும் கிடையாது, ஏமாற விடுவதும் கிடையாதுங்க ஐயா. கலாச்சாரம் சொல்றீங்களே, உங்களை எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்கு பெரியவங்களை வர வழிகளை பார்த்தா வணக்கம் சொல்லுன்னு சொல்லி கொடுத்துக்கிறீங்க? நான் கேட்குறேன், உங்களை சொல்லி கொடுத்துக்கிறீங்களா? இல்லை, சொல்லியே கொடுக்கறது கிடையாது. எத்தனை பேர் வீட்டில் வாசல்ல சாணி தொளிச்சு கோலம் போடுறீங்க? இப்போதான் டைல்ஸ் வந்துடுச்சு, காரை போட்டுக்கிறீங்களே, எங்கத்தை போடுறீங்க நீங்கன்னு கேட்குறேன் நான். அது ஒரு நோய் கிருமி.
நோய் கிருமியை எதிர்க்கக்கூடியது. அதை நீங்கள் தொலைக்கிறது கிடையாது, டைல்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்க. கலாச்சாரத்தை பிடிக்கிறேன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? யாராச்சும் ஒரு அப்பா அம்மா மேலே துப்பட்டா போடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களா? என்னுடைய கல்லூரி சொல்லி கொடுக்குதுங்க ஐயா. என்னுடைய கல்லூரி விதிமுறையில் மேலே துப்பட்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறை இருக்கு. கல்வி ஐயா கலாச்சாரத்தை கெடுக்குது. நான் கேட்குறேன், ஒரு கவிதையோடு நான் முடிச்சுக்கிறேங்க ஐயா. பட்டம் படித்திட வேண்டும், அதில் பதக்கம் கிடைத்திட வேண்டும், விட்ட உரிமைகள் எல்லாம் நாம் மீட்டெடுத்திட வேண்டும், கல்வியை வெளியேற வேண்டும், உடன் அறியாமை புறம் தள்ள வேண்டும், மகத்துவம் மிக்க மருத்துவம் கற்று மக்களை காத்திட வேண்டும், மடமை போக்கிடும் அறிவியல் படித்து மாட்சிமை பெற்றிட வேண்டும். மரத்தை எடுத்துக்கங்க. ஒரு மரத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை கற்றுக்கலாம். மரம் என்பது அது காய்த்தால் கனி தந்து உணவை தருகிறது, அது படர்ந்தால் நிழலை தருகிறது, வெட்டினால் விறகை தருகிறது, எரித்தால் கரிக்கொட்டையை தருகிறது, புதைத்தாலும் உரமாக மாறுகிறது. ஒரு 4 அறிவு பெற்றிருக்கக்கூடிய 3 அறிவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கே இத்தனை பயன்பாடு இருக்கும்போது 6 அறிவு பெற்ற மனிதன் இந்த சமுதாயத்துக்கு எப்படி பயன்படணும், அதில் இளைஞன் எப்படி பயன்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய விவாதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். கல்விங்கிறது வேற ஒன்றும் இல்லை. காலேஜில் சேர்ந்து ஸ்கூலில் சேர்ந்து சர்டிஃபிகேட் வாங்கிறது மட்டும் கல்வி இல்லை. நம்ம எந்தெந்த விதத்திலிருந்து கல்விகளை பெறுகிறோம். ஒரு ஜென் துறவி தன்னுடைய சீடர்கள்ட்ட தேடி போனாங்க, எங்கடா நம்ம குருநாதரை காணான்ட்டு. அவர் ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆற்றையே பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னையா பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு, ஆறையே பார்த்துக்கிட்டு இருக்கே, இதில் உனக்கு என்ன தெரியுதுன்னு அந்த துறவி சொன்னார், நான் இதிலிருந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன்னார். ஏன் தண்ணியை பாரு, ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியை பார்த்து என்ன உனக்கு கல்வி கிடைக்குதுன்னு ஜென் துறவி சொன்னார். ஆறு பாருங்க ஓடிக்கொண்டே இருக்கும், அதனால் நீங்கள் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் உங்களை யாரும் சோதனை செய்யவே முடியாது. அதுதான் ஆறுகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். 2வது பாடம், ஆறு வேகமாக ஓடுறப்ப இடையில ஒரு பாறை வரும். ஆறு உடனே பாறை வந்துருச்சு ஸ்டாப் அப்படின்ட்டு அங்கனே குழிய பறித்து அங்கனே தேங்கி நிற்கிறதில்ல. பாறையை கடந்து இந்த பக்கமும் டேக் டைவர்ஷன் என்று தன் பயணத்தை தடங்கள் வந்தாலும் தொடர்ந்து நடக்கிறது ஆறு. இதை நான் ஆற்றுக்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னொரு முக்கியமானது நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, எந்த இடத்திற்கு தகுந்தாற் போலும் நெளிந்து வளைந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இடத்திற்கு தகுந்தாற்போல் சகிப்புத்தன்மையோடு நீ வளைந்து நெளிந்து ஓடிக்கொண்டே இருந்தால்தான் மக்களுக்கு பயன்படுவாய். இது பூரா நான் ஆற்றுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்டான்னு அந்த துறவி சொன்னார். பொருளாதாரம், இன்னைக்கு கையில் காசு இருக்கவே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறான். 40 லட்ச ரூபா காரில் போகிறாரியா, வாழ்ந்தா அந்த ஆள் மாதிரி வாழணும்டா. எவ்வளோ பெரிய பங்களா, ஹெலிகாப்டர் மேலே இறங்குது, பிறந்தா இந்த ஆள் மாதிரி பிறக்கணும்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் உன்னிப்பாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, தூக்க மாத்திரையை பாயிட்லேயே வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அதற்கு பெயர் வாழ்க்கையா? ஆனால் இன்னைக்கு நம்ம படுத்தோன்னு தூங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. பணம் ஒரு மனிதனை வாழ்க்கையில் ஒரு இளைஞனுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தருவதில்லை. எது? உடம்பு எடுத்துக்குங்க. உடம்புல பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் மாதிரி தான் பணம். அந்த பணம் எங்கனையாவது ஒரு உறுப்பில் போய் தேங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ஆபத்து. ரத்தம் போய் இதயத்தில் அப்படியே செட் ஆயிடுச்சுனாக்க திடீர்னு உட்காருவார் அப்படிம்பாரு, என்னன்னா பிளாக் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் பிளாக் செகண்ட் பிளாக் 2 பிளாக் இருக்குங்க, பிளாக் 2 எடுக்கணுங்கிறான். ஒரு இடத்தில் ரத்தம் தேங்கி விட்டால் அது உடலையே பாதித்து விடும். அதனால் பணம் ஓரிடத்தில் குவிவது நாட்டையே கெடுத்து விடும். கல்விங்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய 5 உறுப்புகள், மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 உறுப்புகள் தான் கல்வி. காரணம், நமக்கு அறிவை இந்த 5 உறுப்புகள் மூலமாக தான் பெற்றுக்கிறோம். அப்போ கலாச்சாரம் என்னது? கலாச்சாரம் என்ன? உடம்பையே இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நரம்பு மண்டலம்தான் கலாச்சாரம். ஒரு மூளை சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால்
அந்த மூளை தொடர்பான இதயம் இயங்காது, இரத்த ஓட்டம் சரிவர இருக்காது, நுரையீரல் சரியாக சுவாசிக்காது, உடலே அசைவற்று போய்விடும். நரம்பு மண்டலம்தான் நாம் வாழ்கின்ற கலாச்சாரம். அந்த நரம்பு மண்டலத்தினுடைய தலைமையான மூளை நன்றாக இருந்தால்தான் உடலே நல்லா இருக்கும். கல்வி என்பது ஒரு மனிதன் கற்றுக்கொள்வது, பொருளாதாரம் என்பது கல்வியினால் பெற்றுக்கொள்வது. ஆனால் மனிதன் வாழ்வதற்கு அவன் கற்றுக்கொள்வது எது என்று சொன்னால் அவனுடைய கலாச்சாரம்தான். நமது இளைஞர்கள் நல்ல கலாச்சாரத்தோடு வாழ்ந்தால் அவர்களை நோக்கி கல்வி தானாக வரும், அவர்களை நோக்கி பொருளாதாரம் தானாக வரும். நல்ல பண்பாடும் கலாச்சாரமும் எந்த நாட்டில் இளைஞர்களுக்கு கற்பிக்கப்படுகிறதோ அந்த நாடு சிறந்த நாடாக வளரும் என்பதில் ஐயமில்லை. எனவே இளைஞர்களுடைய நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது கல்வி அல்ல, பொருளாதாரம் அல்ல, நல்ல கலாச்சாரமே இளைஞர்களின் நல்வாழ்வை தீர்மானிக்கிறது என்று சொல்லி இந்த ஊரிஸ் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சியில் எங்களுக்கு இடம் கொடுத்து உதவிய ஊரிஸ் கல்வி நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் உயிரினும் மேலான என் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.